பயிற்சி 2.8ல் 1ஆம் சம் பார்க்க போகிறோம். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது 1இன் 3ஆம் படிமூலம் எனில் a + ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைட் b + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைட் c + a ஒமேகா + b ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 என நிறுவுக. சரிங்களா? இந்த கொஷின் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஒமேகா கியூப்னா அதோட வேல்யூ 1, 1 + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா அதோட மதிப்பு -1. இந்த 1 அந்த இடத்துல போய்க்கலாம். நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு போய் வச்சுக்கலாம். சரியா? இந்த 3 தெரிஞ்சுக்கணும். ஒமேகா கியூபோட வேல்யூ 1, 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ 1 வேணும்னா இது 2 எடுத்துகிட்டு போயிடணும், ஒமேகா வேணும்னா இது 2 எடுத்துகிட்டு போயிடணும். சரியா? சப்போஸ் 1 + ஒமேகா வேணும்னா -ஒமேகா ஸ்கொயர் இருந்தாலும் வந்துடும். சரியா? எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். சரி, கவனிங்க. ஒமேகா கியூபோட வேல்யூ 1. அதை நல்லா கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு LHS லெஃப்ட் சைடு எடுத்துங்க. லெஃப்ட் சைடு எடுத்துங்க. என்ன இருக்குது? a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைட் p + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைட் c + a ஒமேகா b ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா? LHS எடுத்துருக்கோம். என்ன பண்ணுறேன்னா மேலே கீழே மதிப்பு மாறாமல் இதை ஒமேகாவில் பெருக்கிறேன். பெருங்க. a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் b + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர். இதை என்ன பண்ணுறேன், ஒமேகா ஸ்கொயரால் மேலே கீழே பெருக்கிறேன். a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் bracket c + a ஒமேகா + b ஒமேகா ஸ்கொயர். கவனிங்க, மேலே இருக்கிறது நான் அப்படி தான் வச்சுக்கிறேன், எதுவும் பண்ணல. a ஒமேகா இன்ட்டு a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் அப்படி வச்சுருக்கேன். கீழே இருக்க டினாமினேட்டர் ஒமேகா மட்டும் பாருங்க. b ஒமேகா உள்ள கொண்டு போனால் b ஒமேகா + c ஒமேகா கியூபு ஒமேகா ஸ்கொயர் c ஒமேகா ஸ்கொயரு ப்ளஸ் a ஒமேகா கியூபு. சரிங்களா? b ஒமேகா c ஒமேகா ஸ்கொயரு a ஒமேகா கியூபு. அதேமாதிரி மேலே அப்படியே வச்சுக்கோங்க. a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் வகுத்தால் இது அதேமாதிரி உள்ள பாருங்க. c ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் a ஒமேகா கியூபு ப்ளஸ் b ஒமேகா பவர் 4. 1 2 இங்கே 1 இருக்கா, 2 பேருக்குனா 3 ஆகிடும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா, ஒமேகா பவர் 4 ஆகிடும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் ஒமேகா கியூபோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1. அப்போ ஒமேகா கியூனா 1 போட்டுருங்க. ரிமைனிங் எடுத்து எழுதுங்க. ஒமேகா a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் வகுத்தல் b ஒமேகா c ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் a ஒமேகா கியூபோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், a ஒமேகா கியூபோட வேல்யூ 1 தெரியும். அப்போ அங்கே என்ன மட்டும் 1 போட்டு தவிர a மட்டும் போட்டுக்கலாமா? ப்ளஸ் அதே மேலே எழுதுங்க. ஒமேகா ஸ்கொயர் a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கேயும் பாருங்க c ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் a ஒமேகா கியூபோட வேல்யூ என்னது 1. அப்போ a ஒமேகா பவர் 4. ஒமேகா பவர் 4னா ஒமேகா கியூப் 1, மீதி என்ன இருக்கும், ப்ளஸ் b ஒமேகா. சரியா? ஏன்னா 4 இருக்குது, 4ல் 3. சரியா? எப்படி பிரிக்கலாம், ஒமேகா பவர் 4 ஒமேகா கியூப் டாட் ஒமேகா பவர் 1. அப்போ இதோட வேல்யூ என்னது 1. சரிங்களா? ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா பவர் 1. அப்போ ஒமேகா பவர் 4 இப்படி பிரிச்சிடலாம். அப்போ இதோட வேல்யூ 1 மீதி இருக்கும் ஒமேகா பவர் 1. அதனால் ஒமேகா பவர் 1. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் a இருக்குது, a கேன்சல், b ஒமேகா c ஒமேகா கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள்.
ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். தேர்ஃபோர் கவனிங்க, நான் சொன்னேன் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒமேகா ப்ளஸ் ஒமேகா. அப்போது ஒமேகாவையும் ஒமேகா ஸ்கொயர் வச்சுங்க, இந்த 1 தானே போனால் -1. அப்போ இருங்க, ஒமேகா ஒமேகா ஸ்கொயரோட மதிப்பு -1. அப்படின்னா தேர்ஃபோர் இது -1. எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு என்ன நிறுவிட்டேன்? ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இதே கான்செப்டில் 8வது கொஷின். சரிங்களா? கொஷின் நம்பர் 8. 8வது கொஷினில் 6வது கொஷின். பயிற்சி 2.8ல் 6 கொஷின் பாருங்கள். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலமெனில் எனில் z -1 whole cube plus 8 equal to 0 என்ற சமன்பாட்டை இந்த சமன்பாட்டின் மூலங்கள் -1, 1 2 ஒமேகா, 1 2 ஒமேகா ஸ்கொயர் என காட்டுக. இது 2025 கேட்ட 5 மார்க் கொஷின். சிம்பிள், ஈஸி கவனிங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் z -1 ஹோல் கியூப் ப்ளஸ் 8 ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சா இந்த மூலம் தான் வருமா? சரிங்களா? எப்படி வருது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மூலத்தை எழுதுங்க. z -1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8. z -1 ஹோல் கியூப் எப்படி எழுதலாம்? -2 நடுக்கு 3 எழுதலாமா? பிரிங்க 8 2 × 2 × 2 2 2 4 4 2 8. சரியா? -2. இப்போ பாருங்க, ஒன்றின் 3ஆம் படிமூலம் வந்துருச்சா? என்ன வந்துச்சு? ஒன்றின் 3ஆம் படிமூலம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்? -2 எடுத்துங்க. என்ன இருக்கும்? z -1. அப்போ இதுக்கு என்ன இதெல்லாம் 1, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒன்றின் 3ஆம் படிமூலம். சரிங்களா? -2 ஹோல் கியூப், அப்போ 1/1/3. அப்போ 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ கவனிங்க, -2 1ஓட வேல்யூ 1 தான். ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ, ஒமேகாவோட வேல்யூ ஒமேகா. இது நம்ம வேல்யூலாம் பொறுத்தல, ஏன்னா நமக்கு 1 ஒமேகா ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்போ ஒமேகா ஸ்கொயர் மதிப்பு அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா நம்ம மதிப்பு போடாலும் நமக்கு ஒமேகாவோட ஆன்சர் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். -2, -2 ஒமேகா, -2 ஒமேகா ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? z -1 இது லெஃப்ட் சைடு. இந்த -1 அந்த பக்கம் எடுத்து எல்லாத்துக்கும் z ஈக்குவல் டு -2. இந்தாண்ட இருக்க -1 அந்த வந்தால் +1, -2 ஒமேகா +1 -2 ஒமேகா +1 ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா? இந்த -1 எல்லா இடத்தையும் இது கூட்டுங்க. சரிங்களா? z ஈக்குவல் டு -2 1 போனால் -1. மீதி இருக்குது -2 ஒமேகா +2 ஒமேகா +1. கெட் தட். சரிங்களா?